நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நீட் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறினார். இந்நிலையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக விஜய் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போலி வாக்குறுதிகள் அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தெரியும் என்று கூறியவர்கள் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த பொய்யையும் சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் ஆட்சியாளர்களின் எண்ணம் வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து அடிப்படை புரிதலின்றி விஜய் விமர்சிப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். நாம நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் யுத்தம். நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசு நம் மீது திணித்திருப்பது. அது ஒன்றிய அரசிற்கு என்ன அதிகாரம், மாநில அரசிற்கு என்ன அதிகாரம் என்று சாதாரண பொதுமக்களுக்கு கூட புரிந்தால் நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களுடைய குரலை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை கூட புரியாமல் நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா என்றால் அதை சொன்னதை செய்வதற்கு தான் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறோம். மாநில சட்டப்பேரவையிலே கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட காரியங்களை ஒன்றிய அரசோடு போராடிதான் செய்ய முடியும். எனவே அந்த போராட்டம் தொடரும், அது வெற்றி பெறும் என்பது மக்களுக்கு தெரியும்.